உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வானிலையை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு அமைப்பு WMO. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய துணைக்கண்டங்கள்ல 2025 இருந்து 2029 இந்த 5 வருஷத்துக்கு மிக பெரிய மழைப்பொழிவு இருக்கும். அது மட்டும் இல்லாம வெப்பநிலையும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்திய துணைக்கண்டங்கள்ல. பொதுவாகவே புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் பலவற்றிலையுமே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா காத்தடிக்கிற காலத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற காலத்துல மழை பெய்யுது, மழை பெய்யுற காலத்துல காத்தடிக்குது. இந்த மாதிரி மாறி 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 எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ இந்தியாவுல இந்த பிரச்சனை நடக்கும், அதுவும் இந்திய துணைக்கண்டங்கள்ல நடக்குது, நடக்கும், நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு கணிச்சிருக்கிறாங்க. 2025 இருந்து 2029 காலகட்டங்கள்ல இந்திய துணைக்கண்டங்களான இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், பூட்டான், வங்கதேசம் அப்படின்னு இந்தியாவை சுற்றி உள்ள நாடுகள்ல இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம இந்தியாவுல பருவமழையை சார்ந்துதான் நம்ம பயிர் சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம். சோ இந்த சூழ்நிலையில மழை அதிகமா பெஞ்சுது அப்படின்னா அது விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது. அதுவே அதிகமா பெஞ்சிட்டு அப்படின்னா அது விவசாயத்தை ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெல், கரும்பு போன்ற விளைபொருள்களுக்கெல்லாம் நீர் அதிகமா தேவை அப்படிங்கிறதுனால இந்த பருவமழை அதிகமா பொழியறதுனால விளைபொருட்கள், விவசாயிகள் வாழ்வாதாரம் எல்லாமே மேம்பட்டாலும் அதீத மழை பெஞ்சுது அப்படின்னா அது விவசாயிகளை ரொம்பவே வேதனைப்பட வைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க இந்த WMO. ஓகேயா? இது மட்டும் இல்லாம இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா வடிகால் இருந்தா மட்டும்தான் இதுல இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழை அதிகமா பெஞ்சுது அப்படின்னா தண்ணி போறதுக்கு உண்டான வழித்தடங்களை சரிப்படுத்தி வச்சுக்கிட்டா மட்டும்தான் தண்ணி தேங்காது, தேவையான தண்ணிய நிலம் எடுத்துக்கூடும், விவசாயம் நல்லபடியா நடக்கும். ஸோ விவசாயிகளோட வாழ்க்கையும் சிறப்பா போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அங்கங்க தண்ணி மழை பெய்யுது அப்படின்னாலே அங்கங்க ரோடு, விவசாயம், வாய்க்கால் எல்லாருமே தண்ணி கட்டி கிடக்குது. ஸோ இதை எப்படி சரிப்படுத்துவாங்கன்னு தெரியல. இது கவர்மெண்டோட ஸ்டெப் எடுக்கணும். இது மட்டும் இல்லாம வெயில் அப்படின்னு அடிச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. 2024 வருஷம் அதிகபட்ச வெப்பநிலை உள்ள ஆண்டு அப்படின்னு சொல்லி வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த 2024 சொல்றாங்க. சோ 1850 இருந்து 1900 தொழிற்புரட்சிக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இருந்த 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட வரும் ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு ஆண்டுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வெப்ப சலனம், வெப்ப காத்து வீசும். அது மட்டும் இல்லாம அங்கங்க மரம் தானாவே தீப்பிடிச்சு நிறைய இடத்துல பார்த்திருப்போம் நம்ம. இதுக்கு முந்தைய வருஷ காலகட்டத்திலாம் இதுக்கு முந்தைய வருஷத்துல உள்ள காலகட்டங்கள்லாம் எடுத்து பார்த்தா நமக்கே தெரிஞ்சிருக்கும். அங்கங்க தானாவே தீப்பிடிச்சு எரியும். இடையில பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. அங்கங்க தானாவே தீப்பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டா அது வந்து ஹீட் வேவ், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கங்க தீப்பிடிச்சு எரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி அங்கங்க தீப்பிடிச்சு எரியும். அது மட்டும் இல்லாம பனிப்பாறைகள் உருகும், கடலோட மட்டம் கூடும், கடல் தண்ணி சிட்டிக்குள்ள வரும், சிட்டி கடலுக்குள்ள போகும். ஸோ இப்படிதான் எப்படி பார்த்தாலும் சர்க்கிள் வந்து அழிவை நோக்கி தான் போகுது. ஓகேயா? ஸோ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா உலகமே இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களும் உட்கார்ந்து எதுலாமோ டிசைனா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரை அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ இந்த சொல்யூஷன் கிடைக்கிற வரைய கூடவே சேர்ந்து நம்மளும் ஓட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.